அண்ணா வாங்க. எப்படி இருக்கீங்க? பரவாயில்லைங்க. வரும்போது ரொம்ப வலியோட வந்தேன். அப்படியே எரிச்சல் தாங்க முடியலைங்க. அது வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசுறதுக்கே தயக்கமா இருக்கும். அப்படியே இப்படி நீங்க பேசினாலுமே எங்களால் இப்ப நிமிர்ந்து பேச முடியும். இன்னைக்கு வந்து 12 நாள் ஆச்சு. நல்லா இருக்குங்க. ஓரளவு இப்படி உட்காந்து இப்படி பேசுற மாதிரி இருக்கு. இப்படி இருந்தது இப்படி இருக்கு. சந்தோஷம். என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல இருக்குது நர்ஸ் டாக்டர் எல்லா பேரும் எப்படி உங்க பாக்குறாங்க? ஃப்ரெண்ட்லியா பாக்குறேன். எங்களை வந்து ஒரு இதா பேசன்ட்டு இவங்க அப்படின்னு பார்க்காம சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. வீட்டுல ஒரு ஆள் மாதிரி திருப்தி இருக்குதான். ரைட், சந்தோஷம். திருப்தி. அதனாலதான் எங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கூட இல்லாம இங்க வாங்க, இந்த மாதிரி எனக்கு இருக்க ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்ன கூட சார் இங்க வந்து நல்லா பாக்குறாரு, சுபாஷ் கிளினிக்ல வந்து வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். 2-3 சொல்லியிருக்கிறாங்க. சரி வரட்டும். நீங்க எப்படி வந்தீங்க என்னோட ஹாஸ்பிட்டல்ல? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அந்த கிளினிக் வச்சிருந்தப்ப நான் வந்திருக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓ ரைட், சந்தோஷம். ஓ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணிட்டு போனீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபீடிங் பிளட் வரல அப்படின்ட்டு போயிட்டேன். நீங்க டேப்லெட் கொடுத்தீங்க, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கம்முன்னு விட்டுட்டேன், அசால்ட்டை விட்டுட்டேன். அப்போ மறுபடியும் அந்த வலி எடுத்து காட்டி மறுபடியும் உங்களை தேடி வர முடியுது. அப்படியே சரி அந்த இது போனாங்க. அங்க இல்லாம இங்க வந்தாலும் இது புதுசா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க இருந்த சார் தான் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு. சரி ரைட், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னோட ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நீங்க இப்போ நல்லா இருக்கீங்க. உங்க அந்த வலி வேதனை எரிசல் ப்ளீடிங் போகிறது அந்த மாதிரி இப்போ எந்த கஷ்டமும் இல்லை தான்? நாங்க அந்த பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை நல்லா இருக்கு. ரைட். ஆக்சுவலா இவங்க ஹெமோராய்ட் ப்ராப்ளம். பிரதர் என்னோட கிட்ட வரும்போது, என்னோட ஹாஸ்பிட்டல்ல வரும்போது அவங்களால உட்கார கூட முடியாது, அவ்வளோ எரிச்சல், அவ்வளோ வலி. சார் செக் பண்ணிட்டு வந்து பின்னாடி உட்கார சொன்னாங்க. அவங்க இங்க முன்னாடி உட்கார கூட முடியல, அவ்வளோ எரிச்சல், அவ்வளோ வலி இருக்குது. அப்போ நம்ம சார் இவங்ககிட்ட சொன்னாங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு செக் பண்ணிட்டு அடுத்து நான் மெடிசின் வைக்கிறேங்க, உங்களுக்கு எந்த வலி வேதனை இருக்காது. சொன்ன உடனே என்னோட டீம் எல்லாம் இவங்க கரெக்டா பார்த்து மெடிசின் பண்ணாங்க. இப்போ அவங்க எந்த வலி வேதனை எல்லாமே அடுத்து வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு எங்கூட பேசிட்டு போனாங்க. ஆக்சுவலா 12 நாள் ஆகுது. எனக்கு அந்த ஹெமோராய்ட் ப்ராப்ளம், ஃபிஷர் ப்ராப்ளம் அவங்க எதுவுமே இல்லை, நார்மல் லைஃப்ல இருக்காங்க. அவங்க ஹாப்பியா எனக்கு வராங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு என்னோட ஹாஸ்பிட்டல் வந்துட்டு. அதை அவங்க சொல்றாங்க. நீங்க ஒரு வார்த்தை கேட்டு ஃபர்ஸ்ட் வலியோட ரொம்ப பெயினோட வந்தாங்க. அந்த சார்ட்ட வந்து இந்த மாதிரி இருந்தது, எனக்கு உட்கார முடியல, செய்ய முடியலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஒரு 1 டே தான் செக் பண்ணாரு. செக் பண்ணிட்டு ஒரு சின்ன இது பண்ணாரு. இப்போ பண்ணதுலேருந்து இப்போ அவர்கிட்ட வந்து இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தது வந்து இப்போ நிமிர்ந்து பேசுற அளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு சார் வந்து. ஆனா நம்மளோட ட்ரீட்மெண்ட் எப்படி உங்களுக்கு பண்ணாங்க? என்னோட ஹாஸ்பிட்டல்ல என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? ஆபரேஷன் பண்ணாங்களா பண்ணலையா? அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஆபரேஷன்லாம் இல்லைங்க, அது சத்சுத்ராங்கிற அந்த மாதிரி பண்ணாங்க. அறுவை சிகிச்சை அந்த மாதிரிலாம் இருக்கு. நல்லா இருக்குதுங்க அவர் பண்ணது வந்து. அது ஒரு மெடிசன் இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. எல்லாம் பயப்படுறாங்க வெளியில அது இதுன்னு சொல்லி, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லி. இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஒரே ஒரு இதுதான், அந்த சர்சுத்துறான்னு சொல்லி அந்த இது மட்டும் பண்றாங்க. பண்ணாக்கா 2 நாள்ல கிளியர் ஆயிடுது, அந்த வலியெல்லாம் போயிடுது. அப்புறம் டெய்லி வந்து மருந்து மட்டும் வச்சுட்டு போறதுதான், வேற எல்லாம் ஒன்றும் எதுவும் இல்லை. எரிச்சல் எல்லாம் அந்த 3 வீக்ஸ். அப்புறம் இப்போ வந்து எனக்கு இப்போ 12 நாள் ஆச்சு பண்ணி நல்லா இருக்கிறேன். அந்த 3 நாள் தான் கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்கு. சந்தோஷம் அண்ணா.